வணக்கம். இந்த காணொளி பதிவு பண்ண நாள் சனிக்கிழமை. இன்றைக்கி நானும் எனது நண்பரும் வேறு ஒரு லாங் ட்ராவல் பைக்கில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பிளான் கேன்சல் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளானில் இன்றைக்கி பைக் ரைடில் போயிட்டுருக்கேன். கரூர்லேருந்து திருச்சி வர சாலையில் இப்போ பயணிச்சிட்டு இருக்கோம். சத்திரம் பேருந்து நிலையம் நெருங்கிட்டு இருக்கோம். இப்போ மலைக்கோட்டை நமக்கு தெரியுது. மலைச்சாரல் மலைக்கோட்டையை மூடி இருக்குது. இப்போ என்னுடைய பயணம் மலைக்கோட்டையை நோக்கி தான் நான் போகிறேன். மலைக்கோட்டை ஏறிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாடல் பெற்ற தலத்தை பார்க்கணும். இப்போது மலைக்கோட்டையை நான் நெருங்கிட்டு இருக்கேன். வீக்லி ஒன்ஸ் மலைக்கோட்டை ஏறுற வழக்கம் உண்டு. இப்போ ரெகுலராக வர பாதையில் வந்துட்டுருக்கேன். தாயுமானவர் சன்னதி நாம் நெருங்கிட்டு இருக்கோம். இப்போது கிடைக்கிற இடத்துல பைக்கை பார்க் பண்ணிவிட்டு கீழே போய் இறங்கி மாணிக்க விநாயகரை பார்த்துட்டு மறுபடியும் மேலே ஏறி இந்த சன்னதி வழியாக மலைக்கோட்டை மேலே தாயுமானவர் சன்னதி நோக்கி போகணும். அங்கே போய் தாயுமானவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உச்சி பிள்ளையாரை போய் தரிசிச்சுட்டு வருவேன். மலைக்கோட்டை, உச்சி பிள்ளையார் மற்றும் தாயுமானவர் இவங்களை பற்றி ஒரு தனி காணொளி நான் போட்டிருக்கேன். அந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால மலைக்கோட்டையில் கூட்டம் இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது. உச்சி பிள்ளையாரை போயிட்டு ரொம்ப ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்தேன். நான் மேலே அங்கே உச்சி பிள்ளையார் அடையும் பொழுது மழை நின்றுச்சு. இருந்தாலும் ஒரு மிஸ்ட் அப்படியே மூடின மாதிரி திருச்சி நகரம் நமக்கு மேலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது. அந்த வியூஸ் தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். 273 அடி மேலே உச்சி பிள்ளையார் இருக்கார். கிட்டத்தட்ட 415 படிக்கட்டுகள் நாம் ஏறி வரணும். வாரம் ஒரு முறை இங்கே அந்த ஃப்ரெஷ் ஏரை அனுபவிச்சுட்டு போகிறது ரொம்ப ஒரு சுகமான ஒரு அனுபவம். மலைக்கோட்டை தரிசனம் சிறப்பாக முடிச்சுட்டு அடுத்து கல்லணை ரோட்டில் பனையபுரம் அப்படிங்கிற கிராமத்துக்கிட்ட இருக்கிற திருப்பால்துறை அப்படிங்கிற ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அதுவும் ரெகுலராக போய் பார்க்குற ஒரு கோவில். அங்கே ஒரு கால பூஜை தான் நடக்கும். ஏன்னா மக்கள் அவ்வளோவா வர்றதில்லை. காலையில் 8:30லேருந்து 10 மணி வரைக்கும் ஐயர் அந்த அபிஷேகம் அப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுவார். அதுக்குள்ளே நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி மழை நிறையா இருக்கிறதுனால போகிற வழியில் பூ கிடைக்கல. அதனால் அப்படியே போய் திருவானை கோயில் போயிட்டு ஜம்புகேஸ்வரர் ஆலயத்துடைய தெற்கு வாசலுக்கு எதிர்க்க பூக்கடை ஒன்று இருக்கும். அங்கே போய் பூவை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய பயணத்தை திருப்பால்துறை நோக்கி, அதாவது கல்லணை ரோட்டில் நான் தொடரணும். இன்றைக்கி மழையாக இருந்ததுனால பூவெல்லாம் ரொம்ப டிமாண்டு. ஒரு முழம் பூவே 100 ரூபா கிட்ட சொன்னாங்க. அதை வாங்கிக்கிட்டு அப்படியே கல்லணை ரோட்டில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் ட்ராவல் பண்ணும்பொழுது இந்த மரங்கள்லாம் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். இந்த லொக்கேஷன் ரொம்ப பிடிக்கும். பைக் ரைடில் போகும்பொழுது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்பொழுது அப்படியே பச்சை பசேல்னு இருபுறமும் நமக்கு ஏரியா சூப்பராக இருக்கும். கொள்ளிடம் கரையோரமாகவே கொள்ளிடத்துக்கும் காவேரிக்கும் நடுவில் அப்படியே ட்ராவல் பண்ணுவோம். இந்த திருப்பால்துறை அப்படிங்கிற தலம் காவேரியுடைய வடக்கரையிலையும் கொள்ளிடத்துடைய தென்கரையிலையும் அமைஞ்சிருக்கும். இப்போது திருப்பால்துறை கோயில் நெருங்கியாச்சு. இந்த கோயிலை பற்றிய ஒரு பதிவு நான் ஏற்கனவே நமது சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை நேரம் கிடைக்கும் பொழுது பார்க்கலாம். என்னோடய நண்பர் இந்த கோயிலில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே வந்துட்டார். நெருங்கும் பொழுதே பாட்டு சத்தம் கேட்டுச்சு. உள்ள ஐயர் இருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நானும் எனது நண்பரும் அடுத்த பயணமாக திருச்சி சேலம் ரோட்டில் இருக்கிற திருவாசி நோக்கி நாங்கள் எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்தோம். வீட்டிலேருந்து நான் ஒரு 8 மணிக்கு கிளம்புனேன். அப்போ ஆரம்பித்த மழை இன்னும் அப்படியே பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. லைட்டாக தூறல் போட்டுக்கிட்டே இருந்தது. அப்படியே திருவாசி இப்போது நாம் வந்தாச்சு. கொல்லிமலை மழவன் அவர்களின் மகளுடைய முயலகன் என்னும் நோயை ஞானசம்பந்தர் இந்த தளத்தில் பதிகம் பாடியே அந்த நோயை குணப்படுத்தினார் அப்படிங்கிறது கூறப்பட்டிருக்கு. இந்த அருமையான பாடல் பெற்ற சிவன் கோயில் பற்றியும் நான் ஏற்கனவே ஒரு காணொளி நமது சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை நேரம் கிடைக்கும் பொழுது காணலாம். இன்றைக்கி முழுக்க மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால அப்படியே அந்த ஒரு ரெய்னி ட்ரிப் மாதிரி பைக் ரைடில் போகலாம் அப்படிங்கிற ரீசனில் இந்த காணொளி போடலான்னு தோணுச்சு. அடுத்து எனது நண்பர் ஸ்ரீரங்கம் மேலூரில் இருக்கிற சஞ்சீவன் ஆஞ்சநேயர் கோயில் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி வாங்க நம்ம திருவாசி முடிச்சுட்டு அப்படியே நம்ம வாத்தலை போயிட்டு அங்கே பாதாள ஈஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது. அதை போய் பார்த்துட்டு முக்கொம்பு வழியாகவே நம்ம கொள்ளிடத்துக்கும் காவேரிக்கும் நடுவில் ஒரு ட்ராக் இருக்குது. அந்த ரோட்டில் நம்ம போனோன்னா அங்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வாத்தலை கிட்டே வந்தோம். அங்கே பாதாள ஈஸ்வரருக்கு இங்கே பூக்கடையில் பூ வாங்கிட்டு நானும் நண்பரும் அந்த கோயிலை போய் தரிசிக்கலாம் அப்படின்னு பூ வாங்கிட்டு இருக்கோம். எங்கேயுமே பூ ரேட்டு சேம் ரேட்டு தான். முழம்லாம் 100 ரூபா. இந்த கடைக்கு இடதுபுறமாக இருக்கிற அந்த பாலத்தை கிராஸ் பண்ண உடனே நமது வலதுபுறத்தில் அந்த பாதாள ஈஸ்வரர் கோயில் கீழே படிக்கட்டுகள் இறங்கும். அங்கே போய் சிறப்பான தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து எங்களுடைய பயணத்தை ஆஞ்சநேயர் கோயிலை நோக்கி நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ போயிட்டுருக்கிறது கொள்ளிடம் பாலம். இந்த கொள்ளிடம் பாலம் கிராஸ் பண்ணி இடதுபுறம் திரும்பினோன்னா
நமது இடதுபுறத்தில் கொள்ளிடமும் வலதுபுறத்தில் காவேரியாகவும் இந்த முக்கொம்பில் வந்து பிரியும். நான் எப்பயுமே இந்த மலைக்கோட்டை, அதுக்கப்புறம் திருப்பால்துறை, திருவாசை எல்லாம் போயிட்டு, இந்த வழியா வந்துட்டு கரூர் திருச்சி சாலை பிடிச்சு, அப்படியே வயலூர் ரோட பிடிச்சு உள்ளே போயிருவேன். அந்த ரூட் வந்து எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். பொல்யூஷன் இல்லாம ஃப்ரீ ஏரா இருக்கும். இப்ப இடதுபுறம் கொள்ளிடம், வலதுபுறம் வந்து காவேரி. அதுக்கு நடுவுல தெரியிற இந்த ரோட்ல நம்ம அப்படியே நேரா போனோம்னா, ஸ்ரீரங்கம் ஏரியாவுக்கு போயிரலாம். இந்த ரோடு வழியா நாம போகும்பொழுது, நமக்கு வந்து பட்டர்ஃப்ளை பூங்கா வந்து முதல்ல வரும். அத தாண்டி நாம சஞ்சீவன ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும். திருச்சியிலேருந்து வரவங்க பட்டர்ஃப்ளை பூங்கா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்ரீரங்கம் வழியாக மேலூர் ரோடை பிடிச்சி வரும்பொழுது முதல்ல சஞ்சீவன ஆஞ்சநேயர் கோயிலை கிராஸ் பண்ணி தான் வருவாங்க. நண்பர் முன்னாடி ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே எங்களுடைய பயணத்தை சஞ்சீவன ஆஞ்சநேயர் கோயில் நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் சிறிது நேரத்தில் நம்ம அங்கே வரலாம். இப்போ வந்து நண்பர் நேராக போயிட்டாரு. ஆக்சுவலாக நாங்கள் லெஃப்டில் திரும்பினோம். லெஃப்டில் திரும்பின உடனே கொஞ்சம் தூரத்தில் பட்டர்ஃப்ளை பூங்கா நமக்கு தெரியும். இங்கேயே வந்து சஞ்சீவன ஆஞ்சநேயர் கோயில் போகிறதுக்கு லெஃப்ட்டில் போகணுன்னு போர்டு போட்டிருந்தது. அதே மாதிரி அந்த பட்டர்ஃப்ளை பூங்கா தாண்டின உடனே ஒரு வலதுபுறம் ரோடு திரும்பிச்சு. அங்கேயும் வந்து இண்டிகேஷன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே இண்டிகேஷன் இல்லை. ஸோ நம்ம பாட்டு அப்படியே இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கொஞ்சம் தூரம் பயணித்த பிற்பாடு வந்து நமக்கு கீழே வந்து அந்த கோயிலுக்கு இறங்கும். ஆக்சுவலாக இது வந்து கொள்ளிடம் கரையில் நம்ம போயிட்டுருக்கோம். சஞ்சீவன ஆஞ்சநேயர் கோயில் நமக்கு இடது பக்கம் இருக்குது. இப்போ நாம் அந்த பாதையில் கீழே இறங்குறோம். இந்த கட்டிடம் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. மார்கழி மாதத்தில் வரும் மூல நட்சத்திரம் தான் அனுமன் வந்து பிறந்த அந்த நாள். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த 2025 20 டிசம்பர் வந்து மார்கழி மூல நட்சத்திரம் வருது. அன்னைக்கு இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை பிளான் பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு கிடைப்பவர்கள் வந்து இதில் கலந்து கொண்டு அனுமன் அவர்கள் அருளை பெறலாம். ரொம்ப அமைதியான கோயிலாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலேயே மிக உயர்ந்த அனுமன் சிலை வந்து இந்த கோயிலில் தான் 37 அடி உயரம். ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் அனுமன் அவர்களுடைய அந்த விஸ்வரூப காட்சியை நம்ம பார்க்கலாம். அங்கே நமக்கு நேராக தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அதை க்ளோஸ் அப்லேயும் எடுப்பேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது பார்க்குறதுக்கு. மேபி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு அந்த கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சாரங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கிறதுனால அதோட முழுமையான அந்த வியூவை என்ஜாய் பண்ண முடியல. மேபி இந்த கும்பாபிஷேகமெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கண்டிப்பாக வந்து ஒரு நாள் பார்க்கணும். அங்கே முன்னாடியே என்ட்ரன்ஸில் நாம் நுழையும் பொழுதே நமது இடதுபுறம் வந்து சீதா பிராட்டியுடன் ராமர் லக்ஷ்மணர், அந்த அருமையான காட்சி. முன்னாடி ஆஞ்சநேயர் இருக்கார். இங்கே நாம் வந்து அர்ச்சனை பண்ணலாம். இன்றைக்கு எதிர்பார்த்த மாதிரியே எல்லா தரிசனமும் மிகவும் சிறப்பாக அமைஞ்சுது. ஸோ இந்த பைக்கில் கிளம்பும்பொழுது அந்த பைக் கேமரா வழியாகவே இந்த வியூவை எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அப்படியே நேராக நின்று எடுத்துட்டு இப்போ எங்களுடைய பயணத்தை எங்கள் வீடுகள் நோக்கி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். சஞ்சீவன் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்த டைரெக்ஷன்லேயே நம்ம அதே ரோட்டில் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஸ்ரீரங்கம் அந்த வடக்கு வாசலில் ரோடு அடைஞ்சிருவோம். அங்கேருந்து நாம் அப்படியே நேராக போயிட்டே இருந்தோம்னா கொள்ளிடம் பாலத்துக்கு முன்னாடி செக் போஸ்ட்டில் போயிட்டு நாம் கட் ஆகிடுவோம். சென்னை, மதுரை, தஞ்சாவூர் இங்கே போகணும்னு நினைக்கிறவங்க அந்த ரோடை கிராஸ் பண்ணி அப்படியே பைபாஸில் போயிட்டு இன்டர்செக்ட் ஆகிட்டு அவங்களுடைய பயணத்தை தொடரலாம். இப்போ நண்பர் வந்து பைபாஸில் அப்படியே போயிட்டார். நான் திருவானைக்கோயில் வழியாக வந்து காவேரி பாலம் கிராஸ் பண்ணி எனது வீடு நோக்கி போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம இன்னும் மலைக்கோட்டை வந்து மழை சாரலால் மூடப்பட்ட மலைக்கோட்டை மாதிரி தான் தெரியுது நமக்கு முன்னாடி காவேரி பாலத்திலேருந்து பார்க்கும் பொழுது. நான் வீட்டுக்கு போய் சேரும்பொழுது மதியானம் மணி 2 மணி. அது வரைக்குமே மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. சாதாரணமாகவே டிராஃபிக் இருக்கும். மழை நேரத்தில் சொல்லவே தேவையில்லை. மக்கள் வந்து குறுக்கும் நெடுக்கும் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும். இன்றைய தரிசனங்கள் மிகவும் சிறப்பாக அமைஞ்சது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.